100க்கு 0 தான். 100க்கு 10 மார்க் தரும். நான் 50 மார்க் தருவேன். ஃபெயில் மார்க் தான் கொடுக்கணும். ஆட்சி சரியில்லைங்க. கேவலமான ஆட்சி. டிஎம்கே ஆட்சிக்கு 100க்கு மார்க்னா ஃபெயில் மார்க் தான் கொடுக்கணும். 100க்கு மார்க்கே கொடுக்க முடியாது உங்களுக்கு. என்ன ஆட்சி சரியில்லைங்க. டோட்டலா டிஎம்கேக்கு 0 தாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் 0 தான். நான் 50 மார்க் தருவேன். 60 மார்க் தர முடியாது. அவன் ஆட்சி நான் ராய்ப்படல. அமைச்சருங்க எல்லாமே தப்பாக வழி நடத்துகிறாங்க. இன்னும் நல்லா பேச்சு வேறு சரியில்லை. பொன்முடி பேச்சு ரொம்ப மோசமாக இருக்குது. இன்னும் ஸ்டாலின் கொஞ்சம் சில விஷயத்தில் அவங்க கட்சிக்காரெல்லாம் கொஞ்சம் அடக்கி வைக்கணும். ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க சார். மார்க் கொடுக்குற அளவுக்குலாம் திமுக ஆட்சி ஒன்றும் இல்லைப்பா. ஃபுல் அண்ட் ஃபுல் வாஷ் அவுட்டு. அவங்க சொன்னது எதையுமே அவங்க நிறைவேற்றலை. இப்படி எப்படிப்பா மார்க் கொடுக்க முடியும் அவங்களுக்கு? நம்ம அதை கொடுத்ததும் கொடுத்துட்டு சரி ஓகே ஏதோ கொடுத்துட்டு அது வந்து மக்களை வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி, பெண்களை வந்து கேவலப்படுத்த ஓசி அப்படின்னு சொல்கிறத விட கொடுக்காமே இருக்கலாம். எல்லாம் நம்ம வந்து எப்படி இருந்தாலும் நம்ம வந்து குடும்பம் நடத்தி தான் போகிறோம். நீங்கள் அதை கொடுத்துட்டு கேவலப்படுத்துறதை விட அதை கொடுக்காமே இருக்கலாம். திமுக ஆட்சிக்கு 100க்கு 0 தான். திமுக ஆட்சி வந்ததுலேருந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு. ஃபஸ்ட்டு பெண்கள் வந்து தனியாக நடமாட முடியல. பெண்களோட பாலியல் பலாத்காரங்கள், அதோ பெண்கள் இல்லை முதியோரை கூட பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணுறது, செயின் பறிப்பு, இதெல்லாம் வந்து திமுக ஆட்சியோட அவலங்கள். அதனால் 0 தான். மக்களுக்கு என்ன செய்திருக்கிறாங்க? செய்யலையே. எதுவுமே வேலை வாய்ப்பு கொடுக்கல. அப்புறம் மக்களை வந்து நான் பாதுகாப்பு பண்ணுற ஒரு மழை பெஞ்சா எதுவுமே ஒரு அன்னதானம் எதுவுமே கொடுக்கறது கிடையாது. யாருக்குமே எதுவுமே செய்யறது கிடையாது. எல்லாமே நிப்பாட்டிட்டாரு. வேஸ்ட்டு தான் கலைஞர் ஆட்சி. இப்போ எது பண்ணாலும் விலைவாசியும் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ ஒரு பொருள் வாங்க போனாலும் இப்போ நம்ம 10 ரூபாய் எடுத்துன்னு போகிற இடத்துல அங்கே 1000 ரூபாய் எடுத்துன்னு போய் வாங்குற வேண்டியதாக இருக்குது. அதனால இன்னொரு ஆட்சி வந்தால் கூட நல்லது தான் நினைக்கிறேன். டிஎம்கே 100க்கு 10 மார்க் தரும். பிடிக்கல எங்களுக்கு. ஆட்சி சரியில்லை. சொன்னதை செய்யலை. 100க்கு 0% தான். எங்களுக்கு எது போனாலும் பற்றாக்குறையாகவே இருக்கேன். ரேஷன் கடைக்கு போனாலும் பற்றாக்குறையாக இருக்குது. இங்கே போனாலும் பற்றாக்குறையாக இருக்குது. எங்களுக்கு வசதி வாய்ப்பு அவ்வளோ இல்லை. எங்களுக்கு ரோடு வரைக்கும் ஒன்று சரி பண்ணி கொடுக்குறோம். நாங்களும் எவ்வளோ நாள் இது பண்ணுறோம். வராங்க ஆண்டுட்டு போகிறாங்க. இந்த கவுன்சிலர் அம்மா வராங்க, சரி பார்க்குறோம் இன்னும் 3 மாதத்தில் கொடுக்குறோம் அப்படின்றாங்க. ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு இந்த ஊருக்குள்ள எதுவும் செய்யலை. எங்கே பார்த்தாலும் கஞ்சா கலாச்சாரம், எங்கே பார்த்தாலும் பொறுக்கி தொல்லை, போலீஸ் சரியாக செயல்பட முடியல. ஏழைக்கு வந்து இலவச தங்கம் கொடுத்தாங்க, நகைக்கு கல்யாணத்துக்கு தாலிக்கு தங்கம், அதை நிறுத்திட்டாங்க. அது மாதிரி எண்ணற்ற திட்டங்களை நிறுத்திட்டாங்க. அதனால எனக்கு திமுக ஆட்சி பிடிக்கல. 0 மார்க் தான் என்னோட கருத்து. 100க்கா அவங்களுக்கு 0 விட இன்னும் கேவலமாக கொடுக்கலாம். அவங்க வந்தாங்க ஒன்றுத்துக்கும் பிரோஜனம் இல்லையே. டெய்லியும் கொலை கற்பழிப்பு, வாரிசு அரசியல், ஒன்றும் பிரோஜனம் தான் ஆச்சுங்க. அதில் 100ன்னு சொல்கிறத விட 0க்கு கீழே கூட சொல்லலாம். அவ்வளோ கேவலமாக இது ஆச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி வந்து அவ்வளவு சரியில்லை. ஸ்டாலின்றவர் தன்னுடைய சுயாட்சி மாதிரியாவே நடத்தின்னு இருக்கார். அது அவங்கக்கிட்ட அதிகாரம் இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய தெரிகிற மாதிரி ஒரு பாவனை. ஆனால் அப்படி கிடையாது. 35க்கு மேலே தாண்டாது. பெண்களுக்கு முதல்ல பாதுகாப்பே கிடையாது. குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது, பெண்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது. அதனால 0 தான் அவங்க எப்பவுமே. 5 வருஷமா 0ல தான் இருக்காங்க அவங்க. இனிமே அவங்க ஆட்சி வந்தா தானே? இனிமே கிடையாது. அதிமுக தான் வரும். அவங்களுக்கு 100பா. அவங்க ஆட்சியில் பார்த்துருக்கோம் நாங்கள் எப்படி நடந்திருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு, ரவுடி இதெல்லாம் எதுவுமே ரவுடிஸ் எதுவுமே கிடையாது. போதைக்கும் சரி பெண்களுக்கு பாதுகாப்பும் எதுவுமே டிஎம்கேல கிடையாது. அதனால அதிமுகவில் எல்லாருக்கும் பாதுகாப்பு இருக்கு. அதுதான் 90% நான் சொல்றேன். அவங்க தான் வருவாங்க அடுத்தது. ஏடிஎம்கே 100க்கு 100 மார்க் கொடுக்கலாம். கொரோனா காலகட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டு சிறப்பாக ஆட்சி நடத்தினார் எடப்பாடியார். அதனால 100க்கு 100 மார்க் கொடுக்கலாம் என்னோட கருத்து. அதிமுக ஆட்சியில் கடந்த 4 வருஷமா எடப்பாடியார் ஆட்சியில் இருக்கும்போது சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்தது. அதே போல் பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்தது. அதே போல் 7.5% மருத்துவ படிப்புக்காக அரசு பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் அவர் சலுகை கொடுத்தாரு. இன்றைக்கும் 2500 பேர் மருத்துவம் ஏழை பெண்கள் மாணவர்கள் மருத்துவம் படிக்கிறாங்கன்னா அது காரணம் அவர் எடப்பாடி அவரோட அதிமுக ஆட்சி தான். 100க்கு 100 கொடுக்கலாம். 100 மார்க் கொடுப்பேன். ஏன்னா எல்லா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு, எல்லா திட்டமும் நல்லா இருக்கு. ஸோ எல்லாமே ஓகேவா இருக்குங்க எங்களுக்கு. கண்டிப்பா எடப்பாடியாருக்கு தாங்க ஓட்டே போடுவோம். எல்லாருமே எல்லா பெண்களுமே சரி எடப்பாடியாருக்கு தான் ஓட்டு போடுவோம். எடப்பாடிக்கு சொல்ல இந்த பிரச்சனை வரல. இப்போ பல பிரச்சனைகள் வருது. 100க்கு 100 எடப்பாடிக்கு 100க்கு 90% தரலாமே. அது 100 மார்க் தரும். எதனால? எங்களுக்கு பிடிச்சிக்கிது தரோம். எங்களுக்கு செய்ய வேண்டியதை நாங்கள் கேட்ட கோரிக்கை செஞ்சாங்க. அதனால தரோம். 100க்கு அம்மா இருந்த காலத்துலேயும் சரிங்க, எடப்பாடியார் இருந்த காலத்துலேயும் நமக்கு யாருக்குமே தெரியாது கொரோனா. அந்த ஒரு உதாரணமே போதும். மற்றதெல்லாம் எதுவுமே வேணாம். மற்றபடி நார்மலாக எல்லாரும் ஆட்சிக்கு வந்தால் தலைவர்லேருந்து
ஸ்டாலின்லேருந்து எடப்பாடியார்லேருந்து அம்மாலேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா அது நார்மல் ஆட்சி ஆடுவாங்க. ஆனால் இது யாருமே எதிர்பார்க்காது கொரோனாவை வந்து சிறப்பாக கையாண்டதுக்காக வந்த ஒரே ஒரு காரணத்துக்காக 100க்கு 100% கொடுக்கலாம்ப்பா. ஏடிஎம்கே பரவாயில்ல, அவங்க பாதுகாப்பான ஆட்சியாக இருந்தது, பெண்கள் பாதுகாப்பு இருந்தது, ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸாக இருந்தாங்க மக்கள்லாம். அவங்களுக்கு கொடுக்கலாம், 100க்கு 90 கூட கொடுக்கலாம். ஆனால் திமுக ரொம்ப ரொம்ப கேவலமான ஆட்சி.